ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6 சரிங்களா. யூனிட் 6 சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கலாம் சரிங்களா. யூனிட் 6ன்றது என்னது? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் மாற்றங்கள், இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் இருக்கிற யூனிட் 6 சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1921 மற்றும் 1922 ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும் சரிங்களா. இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 1921 1922 வகுப்புவாத ஆணை எதை பற்றி சொல்லுதுன்றதை பற்றி கவனித்து கரெக்டான ஆன்சர் நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஓகே, இச்சட்டம் மாகாண சட்டசபையை விரிவுபடுத்தியது. இச்சட்டம் மாகாண சட்டசபையை விரிவுபடுத்தியது. தப்பு கிடையாது. மாகாண சட்டசபையை விரிவுபடுத்தினதில்ல. மாகாண சட்டசபையை விரிவுபடுத்திய ஆக்ட் பார்த்திங்கன்னா 1919 கொண்டு வரப்பட்ட சட்டம் சரிங்களா. ஓகே, இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா 1919 கொண்டு வந்த ஆக்ட் தான். ஆங்கிலேய அரசால் கொண்டு வந்த சட்டம் தான். உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் கரெக்ட் சரிங்களா. 1921 22 வகுப்புவாத ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடைசி பாருங்க, முஸ்லீம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியை புதிய திட்டத்தின் மூலம் வழங்குதல். இது பார்த்திங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தில் தான் முஸ்லீம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியை கொடுத்தாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சரிங்களா. கூற்று 1 பாருங்கள். ஏ பாருங்கள். தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு அல்லது எழுத்துக்கலையை கற்றறிந்தனர். கரெக்டு தான் சரிங்களா. கொடுமணல் மற்றும் பொருந்தலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து பெறப்பட்ட அறிவியல் தேதிகள் தமிழ் பிராமின் காலத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டு என காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இந்த கொடுமணலும் பொருந்தலும் காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 5லேருந்து 3 தான் சரிங்களா. இங்கே 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரி, இது ஒரு நூலாசிரியர்கள். இது பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 2 2A இந்த சம்மந்தப்பட்டதில் வரலத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4க்கு பார்த்திங்கன்னா நூலாசிரியர்கள் கேட்குறது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா. ஓகே, தென்னாட்டு போர்க்களங்கள் அப்படின்ற புத்தகத்தை எழுதுனது யாருங்க? தென்னாட்டு போர்க்களங்கள் எழுதுனது பார்த்திங்கன்னா அப்பாத்துரை. விடுதலை வேள்வியில் தமிழகம். விடுதலை வேள்வியில் தமிழகம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் குணசேகரன். விடுதலை போரில் தமிழ் முஸ்லீம்கள். விடுதலை போரில் தமிழ் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா திவான் சரிங்களா. திவான் என்றவர் எழுதியிருக்காரு. விடுதலை போரில் தமிழகம் பார்த்திங்கன்னா மாப்போ சிவஞானம் சரிங்களா. இதனால ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருவள்ளுவர் காட்டும் அரசன் வீரன் மிக்கவனாகவும் குடிகளை காத்து குற்றம் களைபவனாகவும் திகழ்வான். திருவள்ளுவர் சொல்கிற பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அரசன் என்றவன் வீரம் மிக்கவனாகவும் குடிகளை காக்கிறவனாகவும் குற்றத்தை களைபவனாகவும் திகழ்வான் அப்படி சொல்லி கூற்றில் கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், கடுமையான சொற்கள் வசைமொழிகளை கூட பொதுநலம் பொறுத்து கொள்ளும் தன்மையுடையவனாக அரசன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கூற்று ஏ சரி, காரணம் 6ம் சரி. ஆனால் இந்த ஏ 6க்கு சரியான விளக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா அரசனை வீரமாக சொல்லிட்டு கீழே காரணத்தில் பாருங்கள், கடுமையான சொற்களை சொன்னாலும் வசைமொழிகளை சொன்னாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டியதும் அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏ மற்றும் 6 இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல சரிங்களா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள்.
மறவர்க்க டேஷ் கேண்மை துறவர்க்க டேஷ் துப்பாயர் நட்பு. இந்த குறள் மூலயமா சொல்ல வந்த கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன தூய்மை கொண்டவர்கள் துன்பத்தில் உதவியவர்கள் நட்பை மறவாதிருத்தல் சிறந்தது. மன தூய்மை கொண்டவர்கள் இருப்பவர்கள் துன்பத்தில் உதவியவர்களுடைய நட்பை மறக்காம இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்றதான் இந்த திருக்குறள் வந்து சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் அதிகாரங்களை வரிசைப்படுத்துக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருன்னா ரொம்ப கஷ்டமானது தான் ஒன்று. எப்படி நம்ம வரிசைப்படுத்துறதுன்னு தெரியாது. ஒரு அகர வரிசைப்படுத்துனா கூட படித்திடலாம். ஆனால் திருக்குறளுடைய அதிகாரங்களை வந்து திருக்குறளுடைய அதிகாரங்களை வச்சு கூட நீங்கள் மெயின் ஹெட் டாபிக் வச்சு கூட நீங்கள் பண்ண சொன்னால் பண்ணிடலாம். ஆனால் கீழே இருக்கிற சப் டாபிக், ஒவ்வொரு திருக்குறளுடைய சப் டாபிக் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்துன்னு சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்புடைமைன்ற ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க. அருளுடைமை, ஒழுக்கமுடைமை, இனியவை கூறல். இப்போ இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புடைமை தான் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து இனியவை கூறல் வரும். அதுக்கு பிறகு எது வருங்க? ஒழுக்கமுடைமை வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அருளுடைமை வரும். சரிங்களா? இதுதான் வரிசை. 1 4 3 2. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கதை சொல்லி என்னும் இதழை வந்து நடத்தியவர் யார்? கதை சொல்லி என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜநாராயணன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் சம்மந்தப்பட்டது. தமிழ் மொழி, திராவிட மொழிலாம் வரும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, இதில் வந்து மிகச்சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, தூதம், கோதம், கொண்டு, கோண்டு, கூ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருந்தா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மிகச்சரியானதான் கேட்குறாங்க. அப்போ இது சரிதான். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், குடகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருந்திய திராவிட மொழிகள். கரெக்டு தான். திருந்தா திராவிட மொழிகள், திருந்திய திராவிட மொழிகள்லாம் இருக்குது. அது அடிப்படையில் இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டும் சரி. இந்த குவி, கோண்டா, மால்டா, ஓரோவன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கிளை மொழின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு தான். ஒலியன், ராஜ்மகால், படாகா, நாய்கி இதெல்லாம் திருந்திய தென் திராவிட மொழின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு தான். சரிங்களா? அப்போ இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டு. சப்போஸ் வந்து இதே கொஸ்டின் கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? ஆனால் இந்த அளவில் ரொம்ப டீப்பாக போயிட்டு நம்மளெல்லாம் கொஷின் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதே கொஷின் திருப்பி ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டணுன்றதை தான் இதை எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவரி பிரச்சனை இருக்குது. இன்னொரு சரியான பொருத்தத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அவன் சரியான பொருத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட், ஆட்சியர் அப்படி மட்டும்தான், இது மட்டும்தான் கரெக்டுன்னு வருது ஆன்சர். ஆனால் ராபர்ட் ப்ரூஸ்பூட் வந்து ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வாளராக இருந்திருக்காரு. அலெக்சாண்டர் கன்னிங் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தொல்பொருள் ஆய்வாளராக இருந்திருக்காரு. ஆண்ட்ரியாஸ் பெடார் ஜாஹர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர். இது கூட தப்புன்னு நம்ம சொல்லலாம். இதில் கொஞ்சம் கான்ட்ரவரி பிரச்சனை தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க அந்த கொஸ்டினை. சரிங்களா? சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுல 4 மட்டும்தான் சரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புகழூருக்கு அருகாமையில் நாட்டார் மலை என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் எந்த மன்னன் சமண துறவிகளுக்கு அர்ப்பணிப்பு செய்துள்ளதை பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புகழூருக்கு அருகாமையில் நாட்டாமலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் எந்த மன்னர் பார்த்தீங்கன்னா சமண துறவிகளுக்கு அர்ப்பணிப்பு செய்துள்ளதை பதிவாகியுள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளம் கடுகோன்ற ஒரு அரசர் பண்ணது தான் இங்கே பதிவாயிருக்குது. சரிங்களா? இளம் கடுங்கோ. நெக்ஸ்ட் பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் அகழாய்வு நடைபெற்ற மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுன்னு சொல்லி பார்க்கும்போது சேலம் வாழப்பாடி இங்கெல்லாம் நடக்கலை. நாமக்கல் ராசிபுரம் இங்கெல்லாம் நடக்கலை. திருச்சி திருகாம்புலியூர் நடந்தது. ராமநாதபுரம் அழகன்குளம் கரெக்டு. சரிங்களா? அப்போ இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் தவறு, 3 4 சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனற்றுள் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் பற்றிய சரியான கூற்றை மட்டும் காண்க. சரிங்களா? 1909ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்த வழக்கறிஞர் பி. சுப்பிரமணியம்
மற்றும் எம் புருஷோத்தமன் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை துவங்கினார்கள். கரெக்ட். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தின் முக்கிய நோக்கம் பிராமணர் அல்லாதோருக்கு கல்வியை வளர்ப்பது. கரெக்ட். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. இது தப்பு. சரிங்களா? ஏன்னு சொன்னால் சென்னை ஐக்கிய கழகம்னு ஒன்று இருந்துச்சு. சென்னை ஐக்கிய கழகம் இது வந்து 1912 தான் உருவாக்கப்பட்டது. இந்த சென்னை ஐக்கிய கழகத்தை ஏற்படுத்துறது சி. நடேசன். இந்த சென்னை ஐக்கிய கழகம் தான் சென்னை திராவிடர் சங்கமாக மாறி இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் சென்னை திராவிடர் சங்கமாக மாறி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது தப்பு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேதை அறிவில்லாதவருடைய தொழில்களை வந்து குரல் வழியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நியாயப்படியான ஒரு கொஷின் தான். இதை வரிசைப்படுத்த முடியும். ஏன்னா அந்த திருக்குறள் நம்ம படிக்கும்போது அதிலேயே வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ஒரு பேதையோடைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்கப்படாமை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து செயல்பட மாட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்பின்மை, அன்பு அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அதுக்கடுத்து போற்றாமை, புகழவே மாட்டான். சரிங்களா? அப்போது வெட்கப்படாமை, ஆராயாமை, அன்பின்மை, போற்றாமை இதெல்லாம் வந்து பேதையருடைய தொழில்கள். இதுவே 2 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். பேதையருடைய தொழில்களில் பொருந்தாது எதுன்னு சொல்லி கேட்கலாம். பேதையருடைய தொழில்கள் வந்து வரிசைப்படுத்த சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இதுலேயே நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு. உணர்த்தும் செய்தியை தேர்ந்தெடு. மனத்துனது போல காட்டி ஒருவர் இனத்துளதாகும் அறிவு. இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனத்தறிவு போலவே என்றாலும் அறிவாதலே இறுதி. மனத்தறிவு போலவே என்றாலும் இனத்தறிவாதலே இறுதி. மனசில் இருக்கிற விஷயங்கள் பண்பு நலங்களை வச்சு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இனத்தறிவை வச்சு செயல்படுறதும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ 2 மட்டும் சரி. சரிங்களா? இந்த திருக்குறள் சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் இதுதான். மனத்தறிவு போலவே என்றாலும் இனத்தறிவாதலே இறுதி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விருந்தோம்பல் என்பது விருந்தினரை புறம் தருதல். சரிங்களா? விருந்தோம்பல் என்பது விருந்தினரை புறம் தருதல். காரணம், விருந்தினர் என்பவர் உற்ற உறவினர் அல்லர், எதிர்பாராமல் பசியால் இல்லம் நோக்கி வருபவர்கள். கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ 2ம் சரி. 6க்கு சரியான விளக்கம் ஏ. சரிங்களா? ஆனால் இந்த விருந்தினரை புறம் தருதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங் என்னன்னா விருந்தினரை வந்து அன்புடைமையோட பார்த்துக்கிறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்காது, வரவங்களை வந்து உபசரிக்க மாட்டாங்கன்றது மீனிங்கும் இதுக்கு இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2ம் சரி, சரியான விளக்கம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? இல்லறவியல்னா புகழ். கரெக்டு தான். அரசியல் பார்த்தீங்கன்னா பகை திறந்தெறிதல் இது பொருந்தாது. ஒழிபியல் சொன்னால் பண்புடைமை தான். களவியலில் வந்து உணர்த்துறது தனிப்படர் மிகுதிலாம் கிடையாது. சரிங்களா? அப்போது எதுங்க 2 நாளும் தவறு. ஓகேவா? 2 நாளும் தவறு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அரசர்கள் கொடுத்துருக்காங்க. ஆட்சி புரிகிற இடத்தை பற்றி நம்ம பொருத்தணும். சரிங்களா? அரசர்கள் ஆட்சி செய்த இடங்களை பொருத்தணும். சரிங்களா? நல்லிய கோடான் இதெல்லாம் கடையழுவலர்கள் வருவாங்க. நல்லிய கோடான் வந்து எந்த ஊருங்க? திண்டிவனம். சரிங்களா? அதியமான் பார்த்தீங்கன்னா தகடூர்னா தருமபுரி. மலையமான் திருமுடிக்காரி பார்த்தீங்கன்னா கோவிலூர். சரிங்களா? நன்னன் பார்த்தீங்கன்னா செங்கம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் அடிக்கடி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.